இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தமிழ் இலக்கியத்தில் முகம் பதித்து கொள்வது வேலுநாச்சியாரின் வழக்கம். அதுபோன்று சங்க இலக்கியத்தை வேலுநாச்சியார் புரட்டி கொண்டிருந்த போது மதுரை காஞ்சி அவர் கண்ணில் பட்டது. அதன் தொடக்க வரிகளான ஓங்குதிரை வியன்பரப்பின் ஒளிமுன்னீர் வரம்பாக தேன் தூங்கும் உயர் சிமைய மலைநாரிய வியஞ்ஞாலம் என்ற 4 வரிகளை வேலுநாச்சியாரின் உதடுகள் மீண்டும் மீண்டும் உச்சரித்தன. இதே மதுரை காஞ்சியை வேலுநாச்சியார் இதற்கு முன் பலமுறை படித்திருக்கிறார். இருப்பினும் அந்த 4 வரிகளிலிருந்து வேலுநாச்சியாரின் கவனம் இன்று விலக மறுத்தது. ஓங்கி எழும் அலைகளையும் பரந்த நீர்ப்பரப்பையும் தொடர்ச்சியாக முழங்கும் ஓசையையும் கொண்டது கடல். அந்த கடலை எல்லையாக கொண்டது இந்த உலகம். தேன் கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும் மலை உச்சிகளும் இந்த உலகத்தில் உண்டு என்பதுதான் மேலே குறிப்பிட்ட 4 வரிகளுக்குரிய பொருள் என்பதும் வேலுநாச்சியாருக்கு தெரியும். ஆனால் மிகச்சிறந்த இலக்கியம் என்பது அது எந்த காலத்தில் எதன் பொருட்டு படைக்கப்பட்டிருந்தாலும் காலம் செல்ல செல்ல வாசகனுக்கும் விமர்சகனுக்கும் அந்த இலக்கியம் புதிய புதிய செய்திகளை தர வேண்டும். மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் வேலுநாச்சியாருக்கு இப்போது ஒரு புதிய செய்தியை தந்தது. கடலில் தோன்றும் அலைகள் எழுந்ததும் மறைந்துவிடும். ஆனால் மலைகள் நிலைத்து நிற்கும். அலையை போன்று எழுந்ததும் மறைந்துவிடக்கூடிய செயல்களில் மனிதர்கள் ஈடுபடாமல் மலையை போன்று நிலைத்து நிற்கக்கூடிய பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஓங்கி எழும் கடல் அலைகளினால் உபயோகம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓங்கி வளர்ந்த மலைகளினால் மனித குலத்திற்கு எண்ணிலடங்கா பயன்கள் உண்டு. அதனால் ஆர்ப்பரிக்கும் அலை போன்ற வாழ்க்கையை விட அடுத்தவர்க்கு பயன்படும் மலை போன்ற வாழ்க்கையே சிறந்தது. மதுரை காஞ்சியின் தொடக்க வரிகள் இது போன்ற சிந்தனைகளை வேலுநாச்சியாரின் உள்ளத்தில் படர செய்தன. தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் வேலுநாச்சியார் தம் கவனத்தை செலுத்தி கொண்டிருந்த போது மகாராணி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தங்களை காண்பதற்காக காத்திருக்கிறார் என்றாள் சேடி பெண். இலக்கிய சூழலில் இருந்து விடுபட்ட வேலுநாச்சியார் வர சொல் என்றார். வணக்கம் தாயே என்ற வார்த்தையுடன் வந்து சேர்ந்தார் அமைச்சர். எழுந்து நின்று வணக்கம் அமைச்சர் பெருமகனாரே என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் வேலுநாச்சியார். எதிர் இருக்கையில் அமர்ந்த தாண்டவராயன் பிள்ளை சிறிது நேர அமைதிக்கு பின், தாயே, எந்த முடிவையும் எடுப்பதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு.